ஜனாசா தொழுகையில நம்ம முக்கியமான ஒரு பெருமுகர் இறந்துட்டாருன்னு வைங்க, அவருக்கு இந்த காயிபு ஜனாசான்னு ஒண்ணு உலகம் பூரா என்ன செய்வாங்க, இங்க மௌத்தா போன ஆளுக்கு சவுதியில தொழுவாங்க. சவுதியில ஒரு ஆள் மௌத்தாயிட்டான்னு வைங்களேன், முக்கியமான ஒரு ஆளா இருந்தாருன்னு சொன்னா எல்லா பள்ளிவாசலையும் அறிவிப்பாங்க, இன்னைக்கு அந்த ஆள் இறந்து விட்டார்கள், நீங்கள் எல்லா பள்ளியில என்ன செய்யுங்க, காயிபு ஜனாசா தொழுவீங்க அப்படி சொல்லுவாங்க. காயிபுனா மறைவானது. நேரடியா ஜனாசா இருந்தால் அது மறைவு இல்லை, ஜனாசா முன்னாடி இல்லைன்னா காயிபு மறைவா இருக்குது. மறைவான ஜனாசா தொழுவிக்கிறதுங்கிற ஒரு பேர்ல இப்படி ஒரு பழக்கம் வந்து அது எல்லாருக்கும் இந்த உரிமை கிடையாதுங்க. ஏப்ப சாப்பா ஏழை பாலைக்கெல்லாம் கிடையாது. இது யாருக்கு தான் கிடைக்கும் இந்த பாக்கியம்? நல்ல ஊர்ல முக்கியமான ஒரு ஆளா இருக்கணும், பணக்கார ஆளா இருக்கணும், சமுதாயத்தில் பிரபலியமான ஒரு ஆளா இருக்கணும், ரொம்ப சமுதாயத்தை ஏமாத்தி பொழிச்ச ஆளா இருக்கணும், இப்படியான ஒரு ஆளா இருந்தாங்கன்னா அவருக்குலாம் என்ன கிடைக்கும்? இந்த காயிபு ஜனாசாங்கிறது நாட்டில் உள்ள அத்தனை பள்ளிவாசல்களையும் அவருக்கு அறிவிப்பு செய்யப்படும். இது மார்க்கத்தில் இருக்கான்னு கேட்டா ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அதை தப்பா விளங்கி கொண்டு அதை செய்யறாங்க. என்ன ஹதீஸ்? ஏற்கனவே அதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அபிசினியா ஹபஷாவுல, ஹபஷான்னு சொல்லி ஒரு நாடு இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. அந்த ஹபஷாங்கிறது இப்ப 3 நாடா இருக்கிறது. எத்தியோப்பியா என்றும் சோமாலியா என்றும் அபிசினியா என்றும் 3ஆக பிரிந்து இருக்கிறது இன்னைக்கு. அன்னைக்கு இந்த 3 சேர்ந்த ஹபஷா, எத்தியோப்பியா, சோமாலியா, அபிசினியா என்று சொல்லக்கூடிய அந்த 3 நாடுகளும் இணைந்து ஹபஷா என்ற பெயரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நாடாக இருந்தது. அந்த நாட்டில் நஜாஷி என்ற ஒரு மன்னர் இருந்தாரு. அவர் ரொம்ப இஸ்லாத்தின் மீது ரொம்ப விரும்பக்கூடியவராக இருந்து கடைசியில் அவரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. அவர் வந்து இறந்துட்டார். இறந்தவுடனே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில் அவங்களுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து மெசேஜ் வருது. என்ன வருது? அப்ப என்ன தந்தி ஃபேக்ஸ்லாம் கிடையாதுல்ல, அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்துருச்சு. இன்றைக்கு அவர் இறந்துட்டாரு, நஜாஷி மன்னர் இறந்து விட்டார். உடனே ரசூல், இது கூட ஒரு முன்னறிவிப்பு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜாஷி மன்னர் இறந்ததை மதீனாவுல இருந்து சொல்றாங்க. அங்க இருந்து தகவல் வர்றாங்க, ஒரு வாரம் ஆகும். அங்க இருந்து ஒரு ஆள் அந்த காலத்து முறைப்படி அவர் இறந்த செய்தி இங்க ஒன்றான் சொல்வதாக இருந்தால் குதிரையிலே ஒட்டகத்திலே புறப்பட்டு இடையில இலைப்பாரி ஒரே போய்கிட்டே இருக்க முடியாது. இலைப்பாரி ரெஸ்ட் எடுத்து சேர்வதாக இருந்தால் ஒரு வாரம் 5 நாள் ஆகும். அந்த 5 நாள் சென்று வரக்கூடிய ஒரு தகவலை அன்றைய தினம் ஃப்ரெஷ்ஷா அறிவிக்கிறாங்க. இன்று அந்த வார்த்தை எப்படி வருதுன்னு கேட்டா, தூஃபியல் யௌம ரஜுலுன் சாலிஹுன் மினல் ஹபஷி, அபிசினியாவிலே ஒரு சாலிகான மனிதர் இறந்து விட்டார், ஃபஹலும்ம வாங்க எல்லாரும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுத்து அவருக்கு தொழுகை நடத்தினார்கள். நாங்கள் எல்லாம் அவருக்கு பின்னாடி நின்றோம், ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நின்றோம். அந்த தொழுகையில ஜனாசாவுக்கு முன்னாடி இருந்தா எப்படி தொழுவோமோ அந்த மாதிரி தக்பீர்கள் எல்லாம் சொல்லி தொழுகை நடத்தினார்கள்ங்கிறது புகாரியில 1320. இன்னும் ஏராளமான இடங்கள்ல இந்த சம்பவமே, இதே ஒரு சம்பவமே பலவிதமான வார்த்தைகளை கொண்டு இடம்பெற்றிருக்கிறது. இதை வச்சு என்ன சொல்றாங்க? முன்னாடி ஜனாசா இருந்துச்சா, ரசூலுல்லாஹ் தொழுவிச்சாங்கல்ல, நஜ்ஜாஷி மன்னர் அங்க இருக்கு பாடி, அந்த பாடியை கொண்டு எங்க அடக்கம் பண்ணிருப்பாங்க, துவைச்சிருப்பாங்க, ஏதோ செஞ்சிருப்பாங்க. இங்க பாடி இருந்துச்சா மதீனாவுல? முன்னாடி பாடி இல்ல, ஜனாசா கிடையாது. ஜனாசா இல்லாமலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுவிச்சாங்களா இல்லையா? அப்ப நம்மளும் என்ன செய்யலாம், இதே மாதிரி செய்யலாம் என்று எடுத்துக்கொண்டுதான் இந்த சட்டத்தை சில பேர் மக்களுக்கு சொல்றாங்க. ஆனா இது அப்படி புரிஞ்சுக்கிற சட்டமே கிடையாது. ஏன்? இப்படி இறந்த எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் தொழுதாங்களா? இல்ல. இவருக்கு தொழுகை நடத்தல. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க? நமக்கு நல்லா தெரிகிறது. இது வந்து இவருக்கு அபிசினியாவுல மௌத்தா போறாரு, அங்க முஸ்லிம்கள் யாரும் இல்ல, இவர் தன்னை முஸ்லிம் டிக்ளேர் பண்ணவும் இல்ல. நான் இஸ்லாத்துல சேர்ந்துட்டேன்னு டிக்ளேர் பண்ணி இருந்தா அவர் பாடியை தூக்கிட்டு போய் குளிப்பாட்டி எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இஸ்லாத்தை மன்னரா இருக்கிறதுனால இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னா மன்னர் தூக்கிருப்பாங்க. அவர் இஸ்லாத்துல இருந்து ராஜா அந்த பதவியில இருக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணிட்டாரு, டிக்ளேர் பண்ண முடியாத ஒரு நிலையில மனசுக்குள்ள வைத்துக் கொண்டு அவர் மௌத்தாயிட்டார். அப்ப மனசுக்குள் வைத்துக் கொண்டு மௌத்தானதுனால அவருக்கு என்ன செஞ்சிருக்க முடியாதுங்க, ஜனாசா தொழுவுக்கு ஆள் முஸ்லீம் தான் தொழுவிக்க முடியும். 2 விஷயம் இருக்கு. முதல்ல முஸ்லிம்கள் அங்க இருக்கணும், 2வது இவர முஸ்லீம் இணங்குன்னு இருக்கணும். அப்பதான் வந்து ஜனாசா தொழுகை நடத்தி இருக்க முடியும். அப்ப நல்லா தெரியுது அவருக்கு ஜனாசா தொழுகை அங்க நடத்தப்படவே இல்லை. அதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ஒரு முஸ்லீம் ஒருத்தன் ஜனாசா தொழுகை இல்லாம இறக்கக்கூடாது, அவருக்கு இல்லை நமக்கு நல்லா தெரியுது, அப்ப நம்ம எங்க செய்வோம், அந்த இடத்துல பாரி இல்லை, இந்த இடத்துல நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள் தான் இதை விளங்கி கொள்ளணும். ஏன் இப்படி விளங்கி கொள்ளணும்? இந்த ஒரு ஆள் தான் வெளியூர்ல மௌத்தா போனாரா? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த 10 வருஷம் மதீனா வாழ்க்கையில இந்த ஒரே ஒரு ஆள் தான் வெளியூர்ல மௌத்தா போனாரா? எத்தனை சஹாபாக்கள் வந்து போராடங்கள்ல 70 சஹாபாக்கள் குர்ராக்கள் கொல்லப்படலையா? வாங்க குர்ஆனை கற்றுத்தரோன்னு கூட்டிட்டு போயிட்டு வெளியூர்ல வச்சு கழுத்தறுத்து கொண்டாங்களா இல்லையா? அந்த 70 பேருக்கு இங்க வச்சு ரசூலுல்லாஹ் வந்து காயிபு ஜனாசா தொழுவிச்சாங்களா? அல்ல வேற வேற இடங்கள்ல வேற வேற ஊர்ல தாயிஃப்ல அங்க இங்க மக்காவுல பல இடங்கள்ல முஸ்லிம்கள் வாழ்ந்தாங்களா, அவங்க எல்லாம் இறந்து போனாங்களே,
டெய்லி மக்கள்கிட்ட அறிவிச்சு இன்னைக்கு அவர் மூத்தா போயிட்டாரு, இன்னைக்கு இவர் மூத்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுகை நடத்துனாங்களா? ஒரு ஆளுக்கு நடத்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த 10 வருஷ வாழ்க்கையில இந்த பாடி இல்லாம அவங்க நடத்துறது ஒரே ஒரு ஆளுக்கு நடத்துறாங்க. எல்லாருக்கும் அப்படி மூத்தா போன ஆட்களுக்கு எல்லாம் நடத்தி இருந்தார்கள் சொன்னா அப்ப நம்ம அப்படி எடுத்துக்கொள்ள முடியும். இவருக்கு நடத்தின காரணம் தெளிவாக தெரிகிறது. இவருக்கு யாரும் தொழுகை நடத்தல, யாராச்சும் நடத்திட்டாங்கன்னு சொன்னா உலகத்துல எல்லாரும் நடத்தணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, கடமை தீந்துரும். ஒருத்தர் நடத்தாம இருக்கக்கூடாது. அப்ப இதுல நம்ம என்ன வழங்கலாம்? ஒரு கலவரம், ஒரு யுத்தம் நடக்கிறது, அதுல கொல்லப்பட்டு போயிட்டாங்க, மொத்தத்துல யாருன்னு அடையாளம் தெரியாம கொண்டு போய் தள்ளிவிட்டாங்க. இந்த சுனாமி வந்துச்சு, சுனாமில அப்படியே ஒரு 10,000 பேர் போயிட்டான். அந்த 10,000 பேர் என்ன ஆனா ஏதானான்னு தெரியல. அதுல ஒரு இப்ப கொஞ்சம் பேர் முஸ்லீம் இருப்பான், அல்லது அவங்க சொல்றாங்க என் மகன் ஒருத்தாள் இருக்கிறான், அவன் காணா, பாடியை காணா. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இவன் சுனாமியில போயிருக்கிறான், இழுத்துட்டு போச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல பாடி ஒதுங்கலன்னு சொன்னா உள்ளக்கு போயிருக்கும், மீனுங்கன்னு சாப்பிட்டு இருக்கு, அந்த பாடி இன்னும் வரப்போறது இல்லை. அப்ப கண்டிப்பா மீனை தொழுகை நடத்திருக்கேன், தொழுகை நடத்திருக்காது, நம்ம தான் தொழுகை நடத்தணும். இப்ப நடத்தலாம். இந்த மாதிரி மட்டும் முறையிட்டாங்கன்னு சொன்னா எங்க அண்ணனை காணா, என் நம்பியை காணா, அவர் பாடியை கிடைக்கவும் இல்லை, அவர் முஸ்லீம் அப்படின்னு சொன்னார்களே, ஆனால் நமக்கு தெரியுது இவனுக்கு ஜனாசா தொழுகை நடத்தல. அப்ப அது மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணணும். இது தலைவர்களுக்கு உள்ள மேட்டரே கிடையாது. இது யாருக்கு தொழுகை நடத்தப்படவில்லையோ அவர்களுக்கு உள்ள மேட்ரு. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் காலத்திலே இப்படி இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு பிறகு சஹாபாக்கள்லாம் குலபாய ராஷிதீன்கள்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் யாருக்கும் தங்கள் வாழ்நாள்ல அந்த ஊர்ல அவர் மூத்தா போயிட்டாரு, இந்த ஊர்ல இவர் மூத்தா போயிட்டாரு அப்படின்னு அறிவிச்சு தொழுதாங்களா? அப்படி ஒரு வழிமுறை ரசூலுல்லாஹ் காட்டாதனால சஹாபாக்கள் யாரும் கூட இதை அமல்படுத்தினது கிடையாது. அப்ப நம்ம அந்த காயிபு ஜனாசா என்பதை தப்பா விளங்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன தப்பு? தொழுகை நடத்தாத ஒரு ஆளுக்கு தான் நீங்க நடத்த வேண்டும். ஒரு ஆள் இங்க மூத்தா போயிட்டாரு, இங்க தொழுகை நடத்திட்டோமா, இவருக்கே சவுதியில் நீங்க நடத்துறீங்க, அவர் எவ்வளவு பெரிய தலைவராக இருக்கட்டுமே, எவ்வளவு ஒரு முக்கியமான பெருமுகராக இருக்கட்டுமே, இது அநியாயம். இது முஸ்லிம்களுடைய உயிர்களுக்கு மத்திய காட்டுற ஒரு பாரபட்சமா கூட அமையும். இது அது என்ன பாரபட்சம்? எல்லாத்துக்கும் செய்ய பார்ப்போம், எல்லாத்துக்கும் செஞ்சா உங்க லைஃப் பூரா செஞ்சுட்டு இருக்கணும். ஆமா, இப்போ கூட ஒரு ஆள் செத்துருப்பாரு, இப்போ ஒரு ஆள் செத்துருப்பாரு, இப்போ ஒரு ஆள் இந்த ஊர்ல செத்துருப்பாரு, ஒரு செகண்ட்ல ஒரு ஆள் சாக மாட்டாரா? ஒவ்வொரு செகண்ட்ல ஒரு 10 பேர் சாவாங்களே, நம்ம லைஃப் பூரா என்ன செய்யணும்? இப்போ ஒரு செகண்ட்ல 10 பேர் செத்துருப்பார்கள், அவங்களுக்கு காயிபு ஜனாசா தொழுவோம். இந்த செகண்ட்ல ஒரு 20 பேர் செத்துருப்பார்கள்னா உன் லைஃப் அதையும் செஞ்சுட்டு இருக்கேமா? அப்ப செஞ்சா எல்லாத்துக்கும் செய்யுங்க. அப்படின்னா என்ன செய்யுங்க? விட்டுருங்க பேசாம. யாருக்கு இல்லையோ அது நியாயம், யாருக்கு அந்த தொழுகை நடத்தப்படவில்லை அது நியாயம். மூத்து எல்லாரையும் சமமாக்குற இடம்ங்க, சமரசம் உலாவும் இடம்ங்கிறான். வாழ்க்கையில இல்லாத சமரசம்லாம் எங்க கிடைக்கும்? அங்கதான் கிடைக்கும். ஆண்டிக்கு அங்கதான் இடம், அரசன் அங்கதான் இருப்பான், ஆண்டி இங்க அரசனும் இங்கிறான். பாத்தீங்களா? அந்த மாதிரி வாழ்வுல காணாத சமரசம் எல்லாம் உலாவுற இடம் எது? அந்த ஒரு கபரிஸ்தான் தான். அதுல போய்கிட்டு இந்த பணக்காரனுக்கு அவனுக்கு 40 தொழுகை, ஏழைக்கு 2 தொழுகையா, ஒரு தொழுகையா? இதெல்லாம் இஸ்லாமிய அடிப்படை சித்தாந்தத்துக்கு எதிராக வேற இருக்குது, தப்பு இது. அடுத்து என்ன? இன்னொன்று இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபூர்ல போய் தொழுது இருக்கிறாங்க. அது ஒரு சம்பவம் இருக்கிறது. இது ஒண்ணு இல்லாம தொழுகிறது. இன்னொன்னு என்ன? அடக்கம் செஞ்ச இடத்தை காட்டுன்னு கேட்டு அங்க போய் நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, தொழுது இருக்கிறாங்க. அது எங்க வருதுன்னு கேட்டா புகாரில 1247 ஹதீஸ்ல வருது. ஒரு மனிதர் இரவில இறந்து விட்டார், இறந்தவன ராத்திரியாக அவர் அடக்கம் செய்து விட்டார்கள். விடிந்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஏன் எனக்கு நீங்க சொல்லல அப்படிங்கிறாங்க. அப்ப மக்கள்லாம் பதில் சொல்றாங்க, கானன் லைலு ஃபகரிஹ்னா, இருட்டா இருந்ததுனால நாங்க உங்களுக்கு சொல்லல, இரவா வேற இருந்துச்சு, இருட்டா வேற இருந்துச்சு, உங்களுக்கு அன்னசுக்க அழைக்க, உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நாங்க இதை சொல்ல, ராத்திரில உங்களுக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர கபருக்கு வாங்கன்னு கூட்டிட்டு கபூர் கிட்ட நின்று ஜனாசா தொழுகிறாங்க. கபூர் அவர் ஜனாசா தொழுதுதான் அடக்கி இருக்கிறாங்க. எல்லாரும் ராத்திரியில் அடக்கம் பண்ண ஆளுக்கு ஜனாசா தொழுகை நடத்திட்டாங்க. நடத்திப்பட்டு என்ன செய்யறாங்க? அந்த இடத்துல அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினாங்க என்ற செய்தி புகாரில பல இடங்கள்ல வருது. நீங்க தேடி பார்க்கறதுக்காக வேண்டி 1247 நீங்க பார்த்துக் கொள்ளலாம். அப்ப இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்? கபூர்ல போய் நம்ம தொழுகலாமா? ஒரு கபரை ஒருத்தன் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அவருக்கு நாம தொழுகாவிட்டால் நாம போய் அவருக்கு தொழுகை நடத்தணும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் நடத்தினாங்களா, அல்லது ரசூல் என்ற முறையில் சிறப்பு தகுதியாக அதை செஞ்சாங்களா என்று கேட்டால் சிறப்பு தகுதி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் எதுக்காக வேண்டி நான் தொழுகை நடத்தினேன் தெரியுமா? என்னுடைய துவா அவருக்கு அருள் அமையும். நான் வாழ்ற காலத்தில் ஒருத்தருக்கு என் துவா இல்லாம போக கூடாது. என் காலத்தில் ஒரு அடக்கம் நடத்தப்பட்டிருக்கிறது, என்னை கூப்பிடாம நீங்க தொழுகை நடத்திருக்கிறீங்க, என் துவா அவருக்கு மட்டும் இல்லாம போகுது. அப்ப ரசூல் துவா என்பது மற்ற துவாக்கள் இருந்து வேறுபட்டது.
உங்க துவா ஏன் துவாவும் அப்படி சிறப்பான துவாவா? ஏன் துவாவா இல்ல ஏத்துக்குவான ஏதாவது கன்ஃபார்ம் இருக்கா? எந்த அஜர்த்து துவாவுக்காவது இப்படி கேரண்டி இருக்குதா? அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற முறையில் அவங்களுடைய துவாவுக்கு அடிஷனலான ஒரு சக்தி இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஃப இன்ன ஸலாத்தி லஹு ரஹ்மா, நான் அவருக்கு துவா செய்வது அவருக்கு அருளாக இருக்கும். நசையில் 1995. அதே மாதிரி இப்னு மாஜாவுல ஃப இன்ன ஸலாத்தி அலைஹி லஹு ரஹ்மா, அவருக்காக நான் ஜனாசா தொழுகை நடத்தினால் அது பேரருளாக அமையும் என்று சொல்லி தான் தொழுகை நடத்தினார்கள். இது 1517 இப்னு மாஜா. அதனால காயிபு ஜனாசா என்பதும் கிடையாது, கபர்ல ஜனாசா என்பதும் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ள சிறப்பு தகுதி. சிறப்பு அவங்க 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 காலத்தில் வாழ்ந்தவருக்கு அவங்களுடைய துவா இருக்கணும்னு அல்லாஹ் விரும்பலாம். அதுக்காக செஞ்சிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு கபர்லயா போய்கிட்டு ஜனாசா தொழுகை நடத்துவது என்பது கிடையாது.